Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.1ல question number 11 வாங்க questionக்குள்ள போலாம். If cosec theta minus sin theta which is equal to a cube and secant theta minus cos theta equal to b cube, then prove that a square plus b square which is equal to 1. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க a cube என்ன b cube என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிவன் என்னவோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ கிவன் அதாவது ஏ க்யூப்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ கிவன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ க்யூப் கொடுத்துருக்காங்க. ஏ க்யூப் விச் இஸ் ஈக்குவல் டு கொசெக் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இப்போ கொசைக்கை வந்து நம்ம 1 சைனுன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ கொசைக்கை வந்து நான் இப்போ வந்து 1 சைன் தீட்டான்னு எழுதுகிறேன். மைனஸ் ஆல்ரெடி அங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு வரும். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன்ஸ் தீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ க்யூபோட வேல்யூ. ஆனால் எனக்கு இப்போ வெறும் ஏ மட்டும்தான் தேவை. ஸோ ஏ தேவைன்னு மூச்சு நான் வந்து க்யூபை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ கொண்டு போயிட்டேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1/3ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து வேல்யூ ஆஃப் பி என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி க்யூப் விச் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கண்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம் 1/cosன்னு எழுதலாம். ஸோ 1/cos தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு பார்த்திக்கலாம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் நத்திங் பட் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேங்களா. இது வந்து நம்மளோட பி க்யூபோட வேல்யூ. எனக்கு வந்து பியோடது தான் தேவை. ஸோ பி விச் இஸ் ஈக்குவல் டு நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/3ன்னு கிடச்சிரும். ஸோ இது வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரூவ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் பார்த்துக்கலாம். எல்ஹெச்எஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதை மட்டும்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. நம்ம 1 and 2 வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அதோட வேல்யூவை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. நீங்கள் பவரில் மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அங்கே 3 இருக்கிறதுனால 2/3ன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு பி ஸ்கொயரும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஆல்ரெடி அங்கே 1/3 இருக்குது. நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 2/3ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றதுனால காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா ஸ்கொயர். இங்கேயும் அதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து 2/3ன்னு போட போகிறோம். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அகெயின் 2/3 the whole bracket ends. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பவரை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ பவரை உள்ளே கொண்டு வந்தோம்னா லைக் காஸ் 4 இருக்கும் இல்லையா. ஸோ 4/3 டிவைடட் பை சைன் 2/3ன்னு வரும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் 4/3 டிவைடட் பை காஸ் 2/3ன்னு வரும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் 4/3 தீட்டா டிவைடட் பை சைன் 2/3 தீட்டா. எல்லாத்துக்கும் தீட்டா போட்டுக்கலாம். அகெயின் ப்ளஸ் சைன் 4/3 தீட்டா டிவைடட் பை காஸ் 2/3 தீட்டா. இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம்.
ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எல்சிஎம்க்கு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணுன்னா சிங்கிள் டினாமினேட்டர் ஆகிடும். இப்போது sin 2/3 தீட்டா cos 2/3 தீட்டா. ஸோ இப்போ பாருங்கள் இதில் என்னென்னலாம் கேன்சல் பண்ண முடியும்னு. இங்கே பாருங்கள் நியூமரேட்டரில் வந்து இங்கே 4/3ன்னு இருக்குது, இந்த இடத்துல ஒரு 2/3 இருக்குது, இங்கே ஒரு 2/3 இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது டோட்டலாக கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி சைனும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இங்கே நீங்கள் இப்படி பாருங்கள், இங்கே மேலே நியூமரேட்டரில் 4 இருக்கா, இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 2s 4 ஆயிடுச்சு. டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் சேம்ன்றதுனால நம்ம அதை கேரி பண்ணிக்க வேண்டாம், அதை நம்ம வந்து கேர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ரிமைனிங்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் தான் பண்ணுவோம். இப்போ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அப்போது காஸ் ஒரு வாட்டி எழுதிடுங்க, 4/3 ப்ளஸ் 2/3ன்னு எழுதிக்கோங்க, ப்ளஸ் சைன் அதே மாதிரி 4/3 ப்ளஸ் 2/3. ஸோ இதை நம்ம பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அப்படின்னா காஸ் 6/3 வரும். 6/3 இஸ் நத்திங் பட் 2. அதே மாதிரி சைனும் 6/3 வரும், இட் இஸ் நத்திங் பட் 2. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து 1ன்னு தெரியும் இல்லையா. ஸோ 1ன்னு தெரிஞ்சதுனால விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஆக்சுவலாக நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ RHS ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.